கில்மிஷா, பிரியங்கா மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டாக வர பிள்ளைகளுக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்குரிய இலைமறை காயாக இருக்கின்றவர்கள் பூவாளமே அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் வாழ மீனு காலுடா ஒரு ஸ்டைல பாருடா. பல்லாக்கு அங்கே காத்திருக்கு, மூங்கு காட்டு தீ விழும் பொழுது மூங்கு கடந்து மாறினது. முன்பே வா நன்றே வா ஊனே வா ஊரே வா. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப நினைக்கமாண்டா ஜாழ்ப்பாணத்துல கண்டி வீதியில் அமைந்துள்ள கலைத்தூது மணிமண்டபம். இங்க பாத்தீங்கன்னா மாபெரும் சிலோன் சிங்க செலக்ஷன் வந்து நடந்துருக்கு. பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஜாழ்ப்பாணத்துல இருந்து கில்மிஷா, பிரியங்கா மாதிரி நிறைய பாடகிகள் போய் தென்னிந்தியாவில கலக்கி திரும்ப வந்திருக்கணும். அதே மாதிரி இங்க இருந்தும் இன்னொரு பாடகரோ போறதுக்கு சாத்தியங்கள் நிறைய இருக்குது. இங்க வந்து சிலோன் சிங்க செலக்ஷன் வந்து எப்படி நடக்குது, எவ்வளவு பேர் பங்கு பெற்றணும், என்ன பரிசு, இவருடைய பால் திறமை எல்லாம் வந்து சொல்லலாம். வாங்கோ காணொளிக்கு போலாம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம் அண்ணா. தங்கச்சியோட பேர் என்ன? சோபிதா வினோதரன். உள்ள பாடிட்டீங்களா? பாடிட்டேன். என்ன பாட்டு பாடுனீங்க? அம்மா அம்மா இந்த நாடு இரண்டு பாடி காட்டுங்களா? நான் குருநூர்லேருந்து வாரன். என் பேர் அரசலிங்கம் அபிஷாய். நான் இப்போ மன்றம் வந்து தென்றலுக்கு சோங் பாடினேன். பாட மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை அன்பே என் அன்பே தொட்ட ஊடல் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நீளம் கண்ணே என் கண்ணே பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். எங்கேருந்து வாரீங்க? மன்னார்லேருந்து வாரீங்க. இந்த காம்படிஷன் நடக்குது எப்படி தெரியும் உங்களுக்கு? டிக்டாக்ல அத்தான் பார்த்து சொன்னாங்க. வேற போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறீங்களா? ப்ரைஸ் எல்லாம் கிடைச்சிருக்கோம்? ஸ்கூல் மட்டத்தில் போயிருக்க போட்டி. எப்படி இங்கே வந்துருக்குறீங்க? எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க மொத்தமாக? 60 சொன்னாங்க. ஆனால் கூட ஆட்கள் மட்டும் இருக்கு. இப்பயும் வந்திருக்காங்க. நீங்கள் பாடிட்டீங்களா? பாடி. என்ன பாட்டு பாடுவீங்க? ஆட்டமா தேரோட. அதில் ஒரு டியூ லைன்ஸ் 2-3 வரி அப்படி படிக்கிறீங்களா? வள போடுற பாடுற பதில் தேடுற. முதல்ல இங்கே பாடி இருக்கிறீங்களா? கிறிஸ்டியன் சாங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ரீசெண்டாக. அந்த பாட்டு இருக்க பாடிக்காங்க. யாரோட வந்த நீங்கள் மன்னார்லேருந்து? மன்னார்லேருந்து அக்காடு வீடுங்க தான் இருக்குது, வல்வெட்டித்துறை. அங்கே நேற்று வந்து ஸ்டே பண்ணிட்டு இப்படி வந்தோம். இது வந்து முதல் சுற்று இப்போ முடிஞ்சதா இல்லை நடந்து இருக்கா? முதல் சுற்று இப்போ நடந்துச்சு. முடிஞ்சதுன்னா இனி அடுத்த சுற்று இப்போ இன்றைக்கு இருக்குதா இல்லை ஒரே ஒரு நாள்? சொல்லலை, எங்கள் மாதிரி தெரியல.
ஈவினிங் தான் சொல்லுவேன் என்ன செலக்ட் ரிஜெக்ட் ஆண்டேன் ஓ. எப்படி செலக்ட் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்கு. சங்கீதம் எப்படி படிக்கிறீங்களா? ஸ்கூல்ல சங்கீதம் தான் எடுத்துருக்கேன். இப்போ ஏஎல் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன ஒரு சங்கீத பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? இன்னும் படிக்கல. நல்லா இருக்கு தங்கச்சி. சூப்பரா. வணக்கம் தம்பி. வணக்கம். தமிழ் பேர் என்ன? துவாரகன். எந்த ஊர்? சண்டில்பாய். சண்டலிப்ப. உள்ள பாடிட்டீங்களா? உள்ள பாடி. என்ன பாட்டு பாடினீங்கள்? காதல் ரோயாவே. பனி சிந்தும் சூரியன் அது உந்தன் பார்வையோ, பூக்களின் ராணுவம் அது உந்தன் மேனியோ, கண்ணேனம் சொந்தமோ கடல் கொண்ட ஆழமோ, நம் சொந்தம் கூடுமோ மேலாகுமோ, காதல் மழை பொழியுமோ, கண்ணீரில் நிரம்புமோ, அது காலத்தின் முடிவல்லவோ, ஓ தாளத்தினே சேரவா, ஓ தாளிசை நான் பாடவா. நன்றி. சோபனா, நான் ஜெஃப்னாலேருந்து வாரேன். சிலோன் சிங்கர் செலக்ஷன் கரோக்கி நடத்துகிற இதில் எனக்கு ரொம்ப வாய்ப்பு தந்த இதுக்கு ரொம்ப நன்றி. முன்பே வா நன்றே வா ஊனே வா ஊரே வா முன்பே வா நன்றே வா பூப்புவாய் பூப்புவாய் நான் கேட்டேன் என்னை நானே நானியா நெஞ்சம் சொன்னதே முன்பே வா அன்பே வா ஊனே வா உயிரே வா முன்பே வா என் அன்பே வா பூவாய் பூவாய். எனது பெயர் தங்கராசு அஜித். நான் இந்த பாடின பாட்டு ஆகாய தாமரை. ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே, காவல் தன்னை தாண்டியே காதல் துணை வேண்டியே, ஆகாய தாமரை அருகில் வந்ததே. கானா பாட்டு ஒன்று படிங்களா? கானா பாட்டு படிங்க. சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. ஓகே. வணக்கம் அண்ணா. தங்கச்சின பேர்? என் பேர் கசிகா ராஜேஷ். எங்கேருந்து வாரீங்க? கொக்குவிலேருந்து வரேன். உள்ள பாடிட்டீங்களா? பாடிட்டேன். என்ன பாட்டு பாடினீங்க? கண்ணாலனே பாட்டு பாடிட்டேன். பாடி காட்டுங்களா? உந்தன் கஞ்சாடை விழுந்தது நெஞ்சம் நெஞ்சம் தரிக்கிட்டு சார்ந்தது நெஞ்சம், எந்த நூலாடை பறந்தது கொஞ்சம் கொஞ்சம் திரைமுகம் பார்த்தது கொதி கொதிக்கும் கொதி கொதித்திடும் நீர்க்குமி போல சித்தம் கொடி துடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓடிலை போல
நான் வந்து ஜாலிசை தலைவர். இப்போ இந்த ஜாலிசையை நடத்துறது வந்து எங்களோட டீம் தான் சேர்ந்து செய்கிறோம். அதாவது வந்து சிலோனில் உள்ள எல்லா பாடகர்களையும் ஒன்றாக்கி அவருடைய திறமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து நிறைய பிள்ளைகள் வந்து ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லாமல் சரியாக கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்குரிய ஏற்பாடை செய்து கொடுத்து நாங்கள் அவங்கள இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எடுத்து அடுத்த செகண்ட் ரவுண்ட்லையும் அவங்கள நாங்கள் தயார் நிலையில் ஆக்கி அவங்களுக்குரிய அடுத்த மேடையும் கொடுத்து அடுத்த தேர்ட் ரவுண்ட் வந்து எங்களோட குருநகர் கலையரங்கில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 50,000 நாங்கள் வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். செகண்ட் ப்ரைஸ் வந்து 30,000 வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். தேர்ட் ப்ரைஸ் வந்து 20,000. அப்போ இதில் பங்கு பெற்றி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆகிற பிள்ளைகளுக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பை வழங்குறதுக்கு ஜாலிசை கலையகம் ஏற்பாடு செய்து கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கு. இப்போ எங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த எவ்வளவு பிள்ளைகள் வந்து திறமையில வச்சுக்கொண்டு முடங்கி போய்கிறது. அப்போ நாங்கள் எங்களோட ஜாலிசை கலையத்தால் அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள ஒரு பெரிய லெவலில் ஆக்கி விடுறது தான் எங்களோட நோக்கம். அப்போ அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இதோட நிப்பாட்டுறதில்லை. இன்னும் நாங்கள் நிறைய செயல்பாடுகளை செய்து அடுத்தடுத்த கலைஞர்களை தேடி தேடி நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களையும் வெளியே கொண்டு வந்து அவர்களுக்குரிய எல்லா மேடையையும் அமைச்சு கொடுக்கறது தான் ஜாலிசைன்ற நோக்கம். அப்போ இந்த ஜாலிசை கலையம் நாங்கள் ஆரம்பித்ததுல இருந்து சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் மட்டும். அப்போ அவங்கள நாங்கள் பழக்கி நிறைய இடத்துல மேடை ஏற்றி இருக்கிறோம். அப்போ இன்னும் எங்களோடு இணைஞ்சு கொண்டு எங்களோட பயணிக்க விரும்புபவர்கள் ஜாலிசையோட தொடர்பு கொண்டு ஜாலிசையில் பயணம் செய்யலாம். அப்போ அவர்களுக்குரிய சகல வாய்ப்பையும் ஜாலிசை வழங்கும் என்று உறுதியளிக்கிறோம். போட்டி வயதில்லை, போட்டி விதிமுறைகள் சொல்லுங்க. போட்டி வயதில் வந்து 16 இருந்து 35 மட்டும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த விதிமுறை வந்து ஒரு பாடலாம் படிக்கலாம். அப்போ அந்த அந்த ஒரு பாடலோட அவருடைய திறமைகளை தெரிவு செய்து ஓகே தானே அடுத்த ரவுண்டில் அவங்களோட அடுத்த இதை பார்ப்போம். போட்டிக்குரிய கட்டணம் 1000. போட்டுக்கூடிய கட்டணம் வந்து 1000. ஓகே ஓகே நன்றி. ஓகே அண்ணா. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். உங்களோட பேர் என்ன? எங்கேருந்து வாரீங்க? ஓகே, உள்ள பாடிட்டீங்களா? என்ன பாட்டு பாடுனீங்க? பாடி காட்டுறீங்களா? மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை எண்ணி நெஞ்சில் சுமப்பேன். ஓம் புத்தம்புது செண்டாகி மெத்தை சுகம் உண்டாக அத்தனையும் அள்ளி கொடுப்பேன். ஓம் மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகைப்பூ மெத்தை விரிப்பேன். உத்தரவு போடும் நேரமே முத்து நகை பெட்டகத்தை முந்தி திருப்பேன். மௌனம் போனதென்று புது கீதம் பாடுதே. வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுதே. கீதம் பாடுதே, வாசல் தேடுதே. கோயில் பாட்டு வந்ததென்ன இடமானே. வேறு என்ன பாட்டு தெரியும்? பாத்தீங்கன்னா என்ன ஒரு சின்ன தம்பி வந்துக்கிறார். வணக்கம் தம்பி. தம்பின் பேர் என்ன? எங்கேருந்து வாரீங்க? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு. ஓகே, உள்ள பாடிட்டீங்களா? என்ன பாட்டு பாடுனீங்க? சரி, பாடி காட்டுறீங்களா?
காத்திருந்தாளே ராஜகுமாரி, காத்திருந்தாளே ராஜகுமாரி, காவலன் நாளை வருவானா, காவலன் நாளை வருவானா, பல்லாக்கு அங்கே காத்திருக்கு, பட்டாடை இங்கே தவம் இருக்கு, காவலன் நாளை வருவானா, காவலன் நாளை வருவானா. யாழிசை கலையகத்தினுடைய இந்த சிலோன் சிங்கர் நிகழ்ச்சியில் 5 பேர் கொண்ட குழுவிலே நானும் ஒருவர். அந்த வகையிலே இந்த போட்டி தொடர்பாக பலரும் பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். இதில் நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த இலைமறை காயாக இருக்கின்றவர்கள், இந்த பாடகர்கள் என்ற வரிசையிலே தங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு தயங்கி இருப்பவர்கள் மற்றும் வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் அந்த வளங்களை பெற்றுக் கொடுக்கும் முகமாக யாழிசை கலையகத்தினர் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியானது அகில இலங்கை ரீதியாக நடத்தப்படுகின்றது. எந்தவித வரையறையுமின்றி 16 வயதிலிருந்து 35 வயதுக்குட்பட்டவர்கள் பங்கு பெற்றலாம். ஏற்கனவே பல சுற்றுப் போட்டிகளிலே பதக்கங்களை வென்றவர்கள், வெற்றி பெற்றவர்கள் கூட இதிலே கலந்து கொள்ளலாம் என்கின்ற நியதியை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அடுத்ததாக இதிலே நாங்கள் குறிப்பிடத்தக்க விதமாக இந்த சுற்றுப் போட்டியிலே முதல் 3 இடங்களை பெறுகின்றவர்கள் தமிழகத்தில் நடைபெறுகின்ற சீ தமிழ் மற்றும் விஜய் டிவி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய நிதி அனுசரணையாளர்களான குறிப்பிடத்தக்க விதமாக தொழிலதிபர் திரு சுலக்ஷன் அவர்கள் தன்னுடைய நிதியின் மூலம் இவர்களை அந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்வதற்கு தான் தயாராக இருப்பதாக எங்களிடம் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த போட்டியிலே பங்கு பெற்று வெற்றி பெறுகின்றவர்கள் தங்களுக்கான வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்காக இந்தியாவிலே தமிழகத்திலே கலந்து கொள்வதற்கு ஏற்ற வழிவகையினையும் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். வணக்கம். எங்கேருந்து வந்த நீங்கள்? நாங்கள் திருகோணமலை டவுன்லேருந்து வரோம். யாரோட வந்த நீங்கள்? அப்பாவோட வந்து. எப்படி பாட்டு எல்லாம் படிச்சிட்டீங்களா? ஓ, படிச்சுட்டேன். ஓகே. என்ன மாதிரி செலக்டா இல்லை ரிஜெக்டா? என்ன மாதிரி அது இன்னும் சொல்லலை, இதுதான் சொல்லுவாங்க. என்ன பாட்டு படிச்சிருக்கீங்க? அழகு நிலவே கதவு டியூலைன்ஸ் படிச்சிருக்கீங்களா? உள்ளாண்டு இல்லாமல் கொஞ்சம் ஷோர்ட்டா. அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே, எனது கனவை உனது வெளியில் எடுத்து வந்தாயே, ஒரு பாலை வனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே, என் பாதி உயிரை திருப்பி தரவே பறந்து வந்தாயே, இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை நானும் தாயே. என் பெயர் ஜெசோர். நான் யாழ்ப்பாண பத்திசாலையில் படிக்கிறேன். ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி ப்ளீஸ். ஒரு கடிதம் எழுதினே, என் உயிரை அனுப்பினே, அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினே. தித்திக்குதே
அந்த கோவிக்காம அந்த சரணத்துலேருந்து படிங்க வருவான் அதுலேருந்து. வருவான் காதல் தேவனென்று காற்றும் கூற விரட்டும் வாசல் தேடி என்று காவல் வீர வளைய ஓசை ராகமாக இசைத்தே பாட்டு பாடலை ஒரு நாள் பண்ண மாலை சூட வளர்த்தே ஆசை காதலை நெஞ்சமே பாட்டெழுது அது நாயகன் பேரெழுது. லா 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 சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா புரியாத ஆனந்தம் புதிராத ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிராத ஆரம்பம் பூத்தோடும் பிரேமத்து நானா சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. மாதிரி சூப்பர் சிங்கர் சி தமிழ் விஜய் டிவியில் வந்த மாதிரி பெரிய ஒரு காம்படிஷன் நடக்கும் யாழ்ப்பாணத்தில். என்ன மாதிரி உள்ள போய் படிச்சுட்டு வந்துடுங்களா? எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம். பெரிய விஷயம் இல்லை. என்ன மாதிரி கூட உங்களுக்கு செலக்ட் ஆகுவீங்களா அல்லது இன்னொரு நம்பிக்கை இருக்கு பார்ப்போம். என்ன பாட்டு படிச்சீங்க? மாலையில் யாரோ. அதுக்கெல்லாமே முதல் வந்து எங்கே இருந்து வாரீங்க? உங்களோட பேர் என்ன? நான் பழையிலிருந்து வரேன். என்னுடைய பெயர் பிரியங்கா. பிரியங்கா. நீங்கள் அந்த முதலாவது படித்த பாட்டு படிக்கிறீங்களா? மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் பூசவே மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச. ஒரே என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு? அன்பு கொண்ட கண்களும் ஆசை கொண்ட நெஞ்சமும் ஆணையிட்டு மாறுமோ பெண்மை தாங்குமோ ராஜமங்கை கண்களே என்றும் என்னை மொய்ப்பதோ வாழும் மேலே இங்கு ஓர் பாவி அல்லவோ இதனாலும் ஒரு நாளும் மறையாது பிரேமையும் எரித்தாலும் மறித்தாலும் விலகாத பா